நமது நமோ நாராஜ நமது ஹரிமோ நமோ நாராஜ நமது.
உன்னை வணங்கி உன் நினைவாக வாழும் வள்ளியாகிய எனக்கும் என்னை சார்ந்த மக்களுக்கு மறு வழங்கி எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று உன்னை வேண்டி இத்திரு சபையை வணங்குகிறேன். அண்ணல்வோம் வழிவினைவோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவோம் போகாத துயரம்போம் நல்ல குணமதிகை மாமுரனை கோபுரத்தில் வீற்றிருக்கும் அந்த செல்வ கணவனை கைதொழுது விட்டு பிறகு நாம் பணியை தொடரலாம். பராசக்தி வாழி எண்ணிய துதிப்போம். சர்வமும் சக்திமயமாய் விளங்கும் அந்த அன்னை ஆதிபராசக்தியில் அணைக்கப்பட்டு 6 உருவமும் ஓர் உருவமாகி அன்னை சக்தியால் வெற்றி வேலை பெற்று தேவாதி தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்திய சூரபதுமனை அடக்கி ஒரு மாத சேவலாகவும் மறுபாதி மயிலாகவும் ஆக்கி அமர்ந்த அந்த ஆறுமுகனை வணங்குவதற்கு முன்னால் யாரை வணங்க வேண்டும்? முதலே
அவர்களுக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்த பொழுதும் ஒரு பெண் குழந்தை இல்லையே என்று வருத்தம். பிறகு முருகனுடைய அருளால் வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்திலே என்னை கண்டெடுத்து 4 பேரையும் பொழுதுற மன்னமாக வளர்ந்து வரும் நான் யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? எனக்கு சரியா 3 மணிக்கெல்லாம் தெரிஞ்சிடும். நாடக அமைப்பாளர் சென்று எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும் எங்க செல்வோம் செய்வார். நதியோரம் நாளை உண்டு நானும் கொண்டு நாட்டியமாடுது மில்ல நானந்த ஆனந்தம் குயிலே கவி குயிலே யாரை எண்ணி பாடுகிறாய் மனதுக்குள் ஆசை வைத்து மன்னன் வந்தானா குயிலே கவி குயிலே யாதரவை தேடுகிறாய் உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா கொண்டிருக்கிறேன். காரணம் நல்லதையே பேச வேண்டும், நல்லதையே நினைக்க வேண்டும். நல்லதையே பேசி நல்லதையே நினைக்கும் பொழுது நம் வாழ்க்கை நடப்பது எல்லாமே நல்லதாகவே அமையும். நல்லதையே பேச வேண்டும் என்று சொன்னால்
அந்த முருகனுடைய திருநாமத்தை தான் சொல்ல வேண்டும். நல்லதையே நினைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த முருகனை தானே நினைக்க வேண்டும். வேண்டும் வேண்டும் நல்ல சகுனமா இருக்கு. ஏன் உங்களுக்கு இப்பவே இந்த ஆசையெல்லாம்? நெத்தியில காசை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு முருகா. ஆரம்பமே எந்த பாட்டுல? எதையும் சொல்லாம நீங்க போங்க. ஆமா, ஏன்னா இப்படி ஒரு திருமணம்
காலையில கண்டிப்பா நடக்க போது, அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. சரி. ஏன்னா அப்பா எல்லாம் வந்து ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா ஆ. முருகா ஆ. இப்படியெல்லாம் ஒரு மருந்து இருக்கும் போல தெரியுது. அதான் அன்னை ஜெயரவினை வந்து அருமையா பாடுவாங்க அந்த பாடல்கள் எல்லாம். ஆமா, அதனால இப்ப நான் என்ன சொன்னேன், இதுதான் சரி. ஏன் மௌனி போட்டு அவனை வேற ஒரு பேர் இருக்காரு. எந்த போறோம்? அன்றொரு நாள் இதே நிலையில் அவர் இருந்தார்கள் அருகே. நான் அடைக்கலம் தந்தேன் என் அழகே. எரிவாயே பெண்ணிலவே மலரும் வானிலவும் கொஞ்சம் அழகில்லாமல் எழிவண்ணமே
இப்படி நினைத்து பாடிக்கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரிவதில்லை. வேணும்னே பண்ணா என்ன செய்யறது, நம்ம சொல்லிட்டு செஞ்சா பரவாயில்ல, திடீர்னு பண்றப்ப நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலே இந்த முருகனுடைய வரவுக்காக அவரை எப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? அந்த இந்திரலோகமே இங்கு வந்தது போல ஒரு சந்தோஷம். அந்த இந்திரலோகமே இங்கு வந்தது போலவே இந்த கண்ணில தோணுது, மனம் கங்கையில் ஆடுது, இந்த கண்ணில தோணுது. உங்களுக்கு எல்லாம் ஏதாவது தோணுதா இல்லையா? தோன்ற மாதிரி ஒண்ணும் தெரியல. ஒரு கம்பெனியை பாருங்க, 2 பேரும் என்ன கொடுத்துருக்கேன் 10 மணில இருந்து உங்களுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கண்ணில தோணுது, மனம் கங்கையில் ஆடுது, அந்த இந்திர லோகமே இங்கு வந்தது போலவே, அந்த இந்திர லோகமே இங்கு வந்தது போலவே, இந்த கண்ணில தோணுது, மனம் கங்கையில் ஆடுது, இந்த கண்ணில தோணுது, மனம் கங்கையில் ஆடுது, அந்த இந்திர லோகமே இங்கு வந்தது போலவே. நாளை விடு காலையில் நாடு சொரவோசையில் மாலையிட வேளையில் என்ன மயக்கம். நாளை விடு காலையில் நாடு சொரவோசையில் மாலையிட வேளையில் என்ன மயக்கம். முதல் நாள் இரவை மனம் போகிறேன், அதனால் எனக்கு ஒன்றும் சொல்ல தோன்றல. ஆடிவாயில் விளையாடு அந்த இந்திரலோகமே இங்கு வந்தது போலவே, அந்த இந்திரலோகமே இங்கு வந்தது போலவே. சின்னவழி சேலையில் மன்னனவன் ஆசையால் என்ன தொட்ட மாதிரி ஒரு கனவு. சின்னவழி சேலையில் மன்னனவன் ஆசையால் என்ன தொட்ட மாதிரி ஒரு கனவு. மெதுவா விழிச்சு அந்த ராசா காணலே, அதனால் எனக்கு ஒன்றும் சொல்ல தோணல. அலைவாயில் விளையாடுது சொல்லாடுது, அந்த இந்திரலோகமே இங்கு வந்தது போலவே, இந்த கண்ணில தோணுது, மனம் கங்கையில் ஆடுது, இந்த கண்ணில தோணுது, மனம் கங்கையில் ஆடுது. அந்த இந்திரலோகமே இங்கு வந்தது போலவே, அந்த இந்திரலோகமே இங்கு வந்தது போலவே, இங்கு வந்தது போலவே. இப்படி இவர் நினைத்து பாடிக்கொண்டிருக்கலாம். ஏன்னா ஒரு மனிதன் பிறந்தோம் இறந்தோம் என்று போய்விடக் கூடாது. அதுக்கு இடையில நாம யாருக்கு எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கோம், எவ்வளவு கெடுதல் பண்ணியிருக்கோம், அடுத்தவங்களை பத்தி எவ்வளவெல்லாம் புகழை பேசியிருக்கோம். ஏமா அதே பாட்டா மட்டும் படுத்துக்கிட்டு ரசிக்கிறாரு, பேச ஆரம்பிச்சோன்னே ஏன் பாட்டை நிப்பாட்டி அதானே கேட்டுக்கிறாரு. அதனாலே முருகனுடைய வரவுக்காக நெளிவு கலந்து போயிடும் போல தெரியுது. மறு கொண்டே அதான் சரி, அதான் சரி. ஏ மல்லிகை பூவே படுத்துட்டாரு. மறு கொண்டே ஏ மல்லிகை பூவே, மறு கொண்டே ஏ மல்லிகை பூவே, மாமனது பிடிக்கலையா சொல்லு சொல்லு, மஞ்ச மர வழி இல்லையா வந்து நில்லு,
இப்படி நினைத்து பாடிக்கொண்டே இருக்கலாம். ஆமா, ஏன்னா ஒரு பிள்ளைய கொண்டே பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறோம் அப்படின்னா அந்த புள்ள எங்க உட்கார்ந்தா நல்லா படிப்பான் தெரியுமா? எங்க உட்கார்ந்தா? நல்லா படிக்கிற பையனுக்கு பக்கத்துல உட்கார்ந்தாத்தான் அந்த பையனோட சேர்ந்து இவனும் படிப்பேன். சரி. படிக்காத பிள்ளைக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அவனோட சேர்ந்து இவனும் விளையாட ஆரம்பிச்சிருவேன், படிக்க மாட்டான். அது போல நிறைய சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்க போய் உட்காரணும்? நிறைய சாப்பிடுறாங்க பாருங்க, அவங்க பக்கத்துல போய் உட்கார்ந்தாத்தே நீங்க சாப்பிடலாம். சாப்பாட்டை இலையில வச்ச உடனே பாத்துட்டு எந்திரிச்சு போற ஆளெல்லாம் இருக்கு. அவங்க பக்கத்துல போய் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா அப்புறம் நீங்களும் பாத்துட்டு எந்திரிச்சு வர வேண்டியதான் சாப்பிட முடியும். நிறைய பேர் பாத்துட்டு போயிருக்கு. ஆமா, எல்லாத்தையுமே பாத்துட்டு எந்திரிச்சு. நான் தான் சொல்றேன். அப்படியா? நீங்க ஏதோ ஒரு இதுல பேசுறீங்க, எனக்கு தெரியாது. ஆமா, இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்படி கலைகளை ரசிக்கும் பொழுது நல்லா சிரிச்ச முகத்தோட கைதட்டி உற்சாகமா ரசிக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்க பக்கத்துல இருந்தா அந்த கைதட்டணும் அப்படிங்கிற எண்ணம் பக்கத்துல உள்ளவங்களுக்கும் வரும், சந்தோஷமா ரசிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் வரும். அதை விட்டுட்டு எந்த நேரமும் சோகமாவே இருப்பாங்க. அவங்க பக்கத்துல போய் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா அப்படியே அந்த சோகம் பக்கத்துல இருக்கிறவங்கள தாக்கி அதான் அப்படியே மொத்தமா சேர்த்து எங்களை தாக்கிடுச்சோ. அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம்? போக வர போக எங்க போக எங்க வர, உள்ள போக வெளியில வர, விடிய விடிய போக வர இருந்தா நல்லா இருக்குமா? அப்படிலாம் இல்லாமல் இருக்கணும். நல்லா சிரிச்ச முகத்தோட கைதட்டி ரசிக்கணும் அப்படிங்கதான் எங்களுடைய ஆசை. ஆமா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்துல இருந்தாலும் கூட அப்படி மல்லிகை முல்லை பூப்பந்தல் மரகத மாணிக்க பொன்னோஞ்சல் மஞ்சள் வாழை மாமரங்கள் பச்சை மாவிலை தோரணங்கள் மாணிக்க தேரே மரகத கலசம் நின்னுவதென்று மன்னன் முகம் கனவில் வந்தது, மஞ்சள் நதி உடல் வந்தது, தேவி உந்த மேலே ராஜவேலை தோற்றம் தானோ, ராணி உந்த மேலே ராஜவேலை தோற்றம் தானோ, மாணிக்க தேரு மரகத கலசம் நின்னுவதென்று சித்திர மண்டபத்தில் ஒரு முத்துக்கள் கட்டி வைத்தேன், அதன் தத்துவம் என்னடையோ ஒரு முத்திரை போடலையோ, கத்திரி பூவிழி கொஞ்சம் கற்பனை எண்ணி வைத்தேன், கத்திரி பூவிழி கொஞ்சம் கற்பனை எண்ணி வைத்தேன், அது கட்டிய மட்டங்களும் இல்லை கொட்டிய முத்தங்களும், அது கட்டிய மட்டங்களும் இல்லை கொட்டிய முத்தங்களும், சித்திர மண்டபத்தில் ஒரு முத்துக்கள் கட்டி வைத்து அதன் தத்துவம் என்னையோ முத்திரை போடலையோ, கத்திரி பூவில் கொஞ்சம் கற்பனை எண்ணி வைத்தேன், கத்திரி பூவில் கொஞ்சம்
மன